ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க 1 2 3 4 பர்ஃபி தான் செய்ய போறோங்க. அது என்னடா 1 2 3 4 நினைக்காதீங்க, அந்த ரேஷியோஸ் நம்ம எடுக்கிறது தான் 1 2 3 4ங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எந்த ஒரு கப்பு வேணா எடுத்துக்கோங்க. நீங்கள் அதில் ஒரு பங்கு வந்து நெய் விட்டுக்கிட்டோங்க. அதே கப்பில் ரெண்டாவது வந்து 2 பங்கு வந்து தேங்காய் போட்டுக்கிறோங்க. தேங்காய் வந்து இதுக்கு துருவி தான் சேர்த்துணுங்க. 2 பங்கு வந்து தேங்காய் போட்டுக்கிட்டோங்க. அதே கப்பில் எந்த கப்போ இல்லை டம்ளரோ இல்லை எதில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் வந்து இந்த அளவுகளில் எடுத்துக்கோங்க. இப்போ செகண்டு போட்டாச்சுங்க. 2 வந்து தேங்காய் போட்டிருக்கோங்க. மூணாவது வந்து 3 பங்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறோங்க. இந்த அளவுகளில் தான் வந்து 1 2 3 4 பர்ஃபின்னு போட்டிருக்கேங்க. என்னென்ன அளவில் எடுக்கிறோமோ அது 3 பங்கு வந்து சுகரை சேர்த்திட்டோங்க. அடுத்தது வந்து நாலாவதாக வந்து 4 பங்கு வந்து பால் சேர்த்துக்க போகிறோங்க. இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலாகவும் சேர்த்துக்கலாங்க, இல்லை வந்து பச்சை பாலாகவும் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து அப்படியே புது பச்சையாக தான் சேர்த்துருக்கேங்க, காய்ச்சல்லாம் எதுவும் இல்லை. 4 பங்கு வந்து மில்க் சேர்த்திட்டேங்க. இந்த பர்ஃபி வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு தேங்காய் மிட்டாயில் நம்ம பால்கோவாவில் வந்து தேங்காய் பர்ஃபி செஞ்ச மாதிரி இருக்குங்க. இது நான் சின்ன பாத்திரமாக எடுத்துட்டேங்க, அதனால் நான் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேங்க. இன்னும் நம்ம ஸ்டவ்வே பற்ற வைக்கலைங்க. இதை வந்து நம்ம எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டவ் பற்ற வைக்க போகிறோங்க. இது மாதிரி இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாங்க, அதே மாதிரி குட்டி பசங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அந்தளவுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியான ரெசிபியாக இருக்குங்க. இப்போ இது வந்து இப்போ தான் நான் ஸ்டவ்வே பற்ற வைக்கிறேங்க. எல்லாம் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த பால் வந்து ஓரங்களில் ஒட்டி ஒட்டி வருங்க. அதெல்லாம் நல்லா சுரண்டி விட்டு இது மாதிரி எடுத்து விடுங்க. ஹையில் வச்சா பால் பொங்குங்க, அதனால் ஹைலையும் லோலையும் மாற்றி மாற்றி வைங்க. இது பாருங்கள், ஒரு 10 minutes to 15 minutes கழித்து இந்த மாதிரி கொஞ்சம் வந்து நல்லா திக்காக இருக்குங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு 40 to 45 minutes ஆகுங்க இந்த மாதிரி வந்து இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு. ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கிட்டேங்க, பொடியாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துருக்கேங்க. அதை நான் எண்ணெயெல்லாம் ஒன்றும் நெய்யிலையோ வறுக்கலைங்க, அப்படியே தான் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. அடுத்த ஸ்டேஜ் இதில் வந்து ஒரு 75% குக் ஆகிடுச்சுங்க. இந்த சமயத்தில் வந்து அப்படியே பபுள்ஸ் வெடிக்குது பார்த்தீங்களா, அது வந்து மேலெல்லாம் நல்லா தெரிக்குங்க. அதனால் கண்டிப்பாக அதை வந்து பார்த்து தான் செய்யணுங்க. இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் எடுத்து கொட்டிடலாங்க, சாஃப்ட் பர்ஃபியாக வருங்க. இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்து வந்து நீங்கள் ட்ரேயில் மாற்றிட்டிங்கன்னா, முன்னாடியே வந்து நீங்கள் ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை டக்குன்னு எடுத்து கொட்டிட்டோம்னா நமக்கு கொஞ்ச நேரத்தில் பீஸ் போட்டு கட் பண்ணிட்டோம்னா சூப்பரான பர்ஃபி வந்து தேங்காய் பர்ஃபி சாஃப்டாக இருக்குங்க இது. ஆனால் வந்து ரொம்ப கிறிஸ்பாக இருக்குங்க, அதுதான் இதில் ஸ்பெஷாலிட்டியே. அவ்வளோதான் பாருங்கள், கடாயில் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. இதுக்கு நான் கொஞ்சம் முறுகிடுச்சுங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே லைட் ப்ரௌன் ஆச்சு பாருங்களேன், அந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கொஞ்சம் எனக்கு அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னும் கூட நம்ம ஒயிட்டாக இருக்கும் பாருங்கள், அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. இதை வந்து இப்போ வந்து நம்ம பீஸ் போடக்கூடாதுங்க. ஒரு 10 minutes கழித்து சூடாக தான் இருக்குங்க, ட்ரே தொடவே முடியல. ஆனால் வந்து கொஞ்சம் வந்து அது செட் ஆன உடனே இது மாதிரி வந்து பீஸ் போட்டுருங்க. இப்போ எடுக்க வேண்டாம், நல்லா ஆறின உடனே பாருங்கள், இது சூப்பராக வந்து கட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு வருங்க. இதே மாதிரி ஒரு பர்ஃபிங்க நம்ம சேனலில் வந்து 7 cup பர்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அதில் வந்து கடலமாவு சேர்த்து செய்வோங்க. இதில் சேர்த்துருக்க அதே இன்க்ரீடியன்ஸ் தாங்க, ஆனால் வந்து இதில் கடலமாவு சேர்த்துருக்கோம், இதில் கடலமாவு சேர்த்தாமல் செஞ்சுருக்கோங்க. இது மாதிரி செஞ்சு கொடுங்க, உங்கள் பசங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்தளவுக்கு வந்து இது நல்ல சூப்பர் சாஃப்டாகவும் இருக்குங்க, அதே மாதிரி ரொம்ப கிறிஸ்பாகவும் இருக்குங்க. இந்த பர்ஃபி செய்கிறப்ப மட்டும் கொஞ்சம் வந்து அந்த பால் மேலே தெரிக்கிற மாதிரி இருக்குங்க அந்த கொதிக்கிற ஸ்டேஜில். அப்போ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரண்டி கொஞ்சம் தூரமாக பிடிச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம போட்ட முந்திரி பாருங்கள், அங்கங்கே அப்படியே தெரிஞ்சு போடுங்க. அது வந்து நம்ம அந்த மவுத் ஃபீல் வந்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு செய்யுங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான், நம்ம எதுவுமே வெளியில் புதுசாக வாங்க போகிறது இல்லைங்க. கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர்த்து சூப்பராக இருக்குங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.